புராணங்களின்படி பிரம்மாவின் செயல்களால் கோபமடைந்து சிவபெருமான் தீமைகளை அழிக்க எடுத்த அவதாரமே காலபைரவர் அவதாரம். தேய்பிரை அஷ்டமி அனைத்து மாதங்களில் வந்தாலும் பங்குனி மாதத்தில் வருவது மிகவும் சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. அதிலும் இந்த ஆண்டு பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி மகாலட்சுமி வழிபாட்டிற்குரிய வெள்ளிக்கிழமையில் சூரிய பகவானுக்குரிய உத்திராடம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது. நாளைய தினம், அதாவது 10/4/2026 பங்குனி மாதத்தின் தேய்பிறை அஷ்டமி. இந்த நாள்ல மனதார நீங்க பைரவரை நினைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா மனதில் இருக்கும் பயம், துன்பங்கள் நீங்கும், தைரியமும் செல்வ வளமும் பெருகும். வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு, வெற்றி எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும், அதிலும் அடுத்தது சித்திரை வருட பிறப்பு வருது, சித்திரை அமாவாசை வருது, அக்ஷய திருதி வருது. இந்த நாட்களில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த நாளில் நீங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரம், ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி பைரவர் கோவிலுக்கு, அதாவது உங்கள் ஊரில் சிவாலயங்களில் வீற்றிருக்கக்கூடிய பைரவருக்கு நாளைக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அந்த அபிஷேகத்துக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கி கொடுங்க. இது முதல் பரிகாரம். செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க, அதாவது கோயிலில் எரியக்கூடிய விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. வீட்லையும் பைரவரை நினச்சி தீபம் ஏற்றுங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டமி நாளில் புணுகு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த புணுகை நல்லா தட்டி லைட்டாக பவுடர் ஆக்கிக்கோங்க. அதை எடுத்து உங்கள் 2 உள்ளங்கையிலையும் பூசிக்கொண்டு இரு கைகளையும் கூப்பி பைரவரை நினைத்து எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ அப்போ நீங்கள் பைரவரை மனதார நினச்சி ஓம் கால பைரவாய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கும். செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இதை போன்ற தீய சக்திகளின் பாதிப்பு இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகும். அதே நாளில் புணுகு வாங்கி நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நாளைய நாளில் தவறாமல் பைரவ வழிபாடு செய்யுங்க. அஷ்டமி திதியில் நீங்கள் செய்யக்கூடிய பைரவ வழிபாட்டால் நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவார்களால் நல்லதே நடக்கட்டும்.